வணக்கம், வெல்கம் டு மைண்ட்ஃபுல் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது என்னன்னாக்கா, நம்ம கேரளாவில் ஸ்ட்ரீட் ஃபுட்டு ஆல்வள்ளி கிழங்கும் மட்டன் குழம்பும். ஆல்வள்ளி கிழங்கு போட்டி, ஆல்வள்ளி கிழங்கு மட்டன் குழம்பு, ஆல்வள்ளி கிழங்கு சிக்கன் குழம்பு எல்லாம் ஸ்ட்ரீட் ஃபுட்டு. அது இப்போ நான் ஆல்வள்ளி கிழங்கு மட்டன் குழம்பு, என்னுடைய மட்டன் குழம்பு நான் வீடியோவில் ஏற்கனவே போட்டிருக்கிறேன். அதை பாருங்கள். அதை பார்த்துட்டு இது நான் எப்படி செய்கிறேன்றது பார்த்து செய்யுங்க. இப்போ இதை ஆல்வள்ளி கிழங்கு மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சிடலாம். வேக வச்சுட்டு இது வெந்ததுக்கப்புறம் மட்டன் குழம்பு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டு நல்லா அலங்காரம் பண்ணி வைக்கலாம். அதுதான் கேரளாவில் மெயின் ஸ்ட்ரீட் ஃபுட். இது எப்படி வெட்டணும்னா, இது இப்படி கொத்தி இப்படி அரையணும். நம்ம இந்த மாதிரி இது பண்ணி வெட்டினா சரியாகாது. இந்த மாதிரி கொத்தி 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 அது எத்தனை கிலோனாலும் அவங்க செய்வாங்க. இந்த மாதிரி நம்ம இப்போ ஆல்வள்ளி கிழங்குனாலும் நம்ம தோட்டத்துலனாலும் இருக்கும், இல்லை பக்கத்து வீட்டு தோட்டத்தில் இருந்தாலும் போய் பறிச்சின்னு வரலாம், இல்லை வாங்கினாலும் விலை கம்மி. அங்கே நல்ல ஃப்ரெஷ்ஷான ஆல்வள்ளி கிழங்கு கிடைக்கும். அது வெந்ததுன்னா பூ மாதிரி இருக்கும். இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இல்லை, ஆனாலும் நான் வாங்கின்னு அதை செய்கிறேன். சட்டி வச்சு தண்ணி ஊற்றி ஆல்வள்ளி கிழங்கு போட்டேன். ஸ்டவ் பற்ற வச்சுட்டேன். மஞ்சத்தூள் போடலாம், உப்பு போடலாம். இது இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுருவாங்க. நம்ம போயிட்டு கொல்லியும் போட்டியும் வேணும்னா போட்டி போட்டு ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க, இல்லை கொல்லி சிக்கன் வேணும்னா கொல்லி சிக்கன் போட்டு ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க, இல்லை கொல்லி மட்டன்னா மட்டன் போட்டு ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி அங்கே இந்த ஃபுட்டு ரொம்ப ஃபேமஸ். உப்பு போட்டாச்சு, மஞ்சத்தூள் போட்டாச்சு, மூடி வச்சு வேக வைக்கலாம். சட்டி வச்சுட்டேன், எண்ணெய் ஊற்றுறேன். பட்டை ஒரு துண்டு போட்டேன். பட்டை சவுந்துருச்சு, நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். கூடையே இஞ்சி, பூண்டு, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டது நசுக்கி வச்சுருக்கேன். அது போட்டுங்க. நசுக்கினா நான் உரலில் போட்டு இடிப்பேன், சில சமயம் அம்மியில் நசுக்குவேன். இன்றைக்கி உரலில் போட்டு தான் இடிச்சிருவேன். கருவேப்பிலை போட்டுக்கலாம். தக்காளி போடுறேன். பச்சை மிளகாய், உப்பு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் அரை ஸ்பூனு, மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன். இதுக்கு தேவையான காரம் ஜாஸ்தி வேணும்னா காரம் ஜாஸ்தி போட்டுக்கலாம். மல்லித்தூள் அவ்வளோ பிரமாதமான மல்லித்தூள் கிடையாது, கடையிலேருந்து வாங்கினது தான் பேக்கெட்டு. 2 ஸ்பூன் மல்லித்தூள். நல்லா அலசி கழுவி வாரி வச்ச மட்டன். தண்ணி ஊற்றுறேன். 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கிறேன். 1 கிளாஸ் கூட ஊற்றிக்குவேன். கொஞ்சோண்டு மிளகுத்தூள் போடுறேன். எல்லா குழம்புலேயும் நான் மிளகுத்தூள் போடுவேன். சில சமயம் சொல்கிறதுக்கு கொத்தமல்லி இலை போடலாம். நல்ல ஆல்வள்ளி கிழங்குல இது மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். அது கேரளா ஸ்ட்ரீட் ஃபுட் ஆல்வள்ளி கிழங்கு இந்த கறி குழம்பு. அதை நான் காமிக்கிறேன். அடுப்பில் சட்டி வச்சுட்டேன். ஆல்வள்ளி கிழங்கு ஆட்டுக்கறி குழம்பு மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சோண்டு எண்ணெய் ஒட்டாத இருக்கிறதுக்கு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிருக்கிறேன். ஆல்வள்ளி கிழங்கு நல்லா உடைக்கணும். போட்டுருக்கேன்.
நம்ம கேரளாவில் கிடைக்கிற மாதிரி அவ்வளோ சூப்பரான ஆல்வள்ளி கிழங்கு கிடைக்கல. ஆனாலும் பரவாயில்ல, நல்ல வேகிற ஆல்வள்ளி கிழங்கு வாங்கணும். நல்ல வேகிற ஆல்வள்ளி கிழங்கா இருந்தால் ஆட்டோமேட்டிக்காகிட்டு பூ மாதிரி ஆகும். இல்லைன்னா நம்ம மசிய வைக்கணும். கொஞ்சம் செஞ்சு வச்ச மட்டன் குழம்பு ஊற்றலாம். பீஸ் வேணுன்னா பீஸ் போட்டுக்கலாம். செஞ்சு வச்ச மட்டன் குழம்பு ஊற்றிருக்கிறேன். நான் ஏற்கனவே என்னுடைய மட்டன் குழம்பு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்து அந்த மாதிரி செஞ்சுக்கணும். மட்டன் பீஸ் வேணும்னா நிறைய போட்டுக்கலாம். குழம்பு வேணுன்னா கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம். எப்படி வேணும்னு அப்படி செஞ்சு சாப்பிடுவோம். நல்லா சூடாகட்டும். நல்லா சூடாகி ஆவி பறக்கும்போது நம்ம இறக்கணும். கறி துண்டு, கறி குழம்பு எல்லாம் போட்டு ஆல்வள்ளி கிழங்குல நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். எடுத்துடலாம். வெங்காயம், பச்சை மிளகாய் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அது போடலாம். மேலே மல்லி இலை போடலாம். கேரளாக்காரவங்களுடைய ஆரோக்கியத்தினுடைய ரகசியம் ஆல்வள்ளி கிழங்கு தான். இந்த ஆல்வள்ளி கிழங்கு எல்லா ஸ்ட்ரீட்லேயும், எல்லா ரோடு எல்லா இடத்துலையும் கிடைக்கும். ஹோட்டல்லையும் கிடைக்கும். இந்த ஆல்வள்ளி கிழங்கை வந்து வெட்டி காய வச்சு மழை காலத்தில் இந்த மாதிரி அவிச்சு இந்த மாதிரியும் பண்ணுவாங்க. அவங்களுக்கு மெயின் ஃபுட்டு ஆல்வள்ளி கிழங்கு தான். பார்த்திங்களா, ஆல்வள்ளி கிழங்கு ரெடி. கறி குழம்பு ஊற்றிட்டு நான் அடுத்த வாட்டி வந்து போட்டியும் நல்ல ஆல்வள்ளி கிழங்கு பூ மாதிரி வேகிறது கேரளாவிலேருந்து வாங்கி வந்து செய்து காமிக்கிறேன். இது வந்து ஆல்வள்ளி கிழங்கும் கறி குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செய்து சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.